எனக்கு நெருக்கமான ஒரு தேவனுடைய தாசர் சொன்னது. அவர் கேப் டிரைவரா இருந்திருக்காரு. அப்ப ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்றாங்கன்னா, ஒரு பர்சனை கொண்டு வர சொல்றாங்க. இவருக்கு அந்த ரூட் தெரியல. அதனால அந்த இடம் தெரியாததுனால அட்ரஸ் கொடுத்து அவர் அனுப்புறாங்க. அப்ப இப்ப இருக்கிற கூகுள் மேப்லாம் எதுவும் கிடையாது. இப்ப இவர் போற பாதை பார்த்தா ஒரு கல்லறை இது போலலாம் ஒரு ஒரு ரிமோட் ஏரியா, ஜனங்கள் நட முடியாத ஒரு ஏரியா, ஒரு தூரத்துல இவர் போயிட்டே இருக்காரு. ஒரு பயம் வருது. ஏன்னா எங்கேயுமே ஆட்கள் இல்லை, இருளான ஒரு சூழ்நிலை, இரவு, வீடுகளும் சரியா இல்லை. எப்படி கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துக்கு போய் இவர் ஹார்ன் அடிக்கிறாராம், ஃபோன் பண்றாங்க. அந்த நபருக்கு தெரியல. ஹார்ன் சத்தம் கேட்குதானாக்கா, எனக்கு கேட்கலன்றாங்க. இவங்களை நேரத்தோடு கொண்டு போய் விட்டாதான் இவர் கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க, வைப்பாங்க. இல்லைன்னா பிரச்சனை ஆகும், இவருக்கு சேலரிலாம் கட் பண்ணுவாங்க. அப்பதான் இவர் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மனுஷன் ரிவர்ஸ் எடுத்து, பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யன்னு ஜெபிச்சார். அவ்வளோதான். ஜெபிச்சு ரிவர்ஸ் எடுத்து இப்படி திரும்பினதுமே இரவு 2 மணிக்கு இது நடக்குது. அப்போ ஒரு வாலிபன் ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தார். அவர்கிட்ட போய் கேட்டாராம், இன்னார் நான் அப்படி தேடிட்டு இருக்கேன், அவங்க அட்ரஸ் தெரியுமா, அவங்கள நான் கொண்டு போயிட்டு என்ன பண்ணணும், கம்பெனியில் விடணும் அப்படின்னு போதும் அந்த வாலிபன் சொன்னாராம், நீங்கள் நேராக போங்க, ரைட் எடுங்க, லெஃப்ட் எடுத்தீங்களா ஒரு ஆர்ச் ஒன்று வரும், அதுக்குள்ளே நீங்கள் போனீங்களா அவங்க அப்பாவோட அந்த பெண் வந்துட்டு இருக்கும். இவர் வந்து ஒரு பதட்டம். அப்போ சொன்னாராம், தயவுசெய்து எனக்கு நீங்கள் வாகனத்தில் உட்காருங்க, நான் என்ன பண்ணிடுறேன், அவங்களை கூட்டிட்டு இங்கே ட்ராப் பண்ணிட்டு உங்களை போய்ட்டு போது அவர் சுவிட்சிட்ட வாகனத்தில் உட்காந்து ஒரு 100 மீட்டர் கூட போல. அப்போ சொன்னாரா, நான் வேற இடத்துக்கு போகிறதா இருக்கு, நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் போங்க, நான் சொன்ன மாதிரி ஆகும் அப்படின்ட்டு இறங்கி அவர் என்ன பண்ணாரு, சுவிட்சிட்டு போறாரு. இவர் கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு, ஐயோ நம்ம தேங்க்ஸ் சொல்லிட்டு திரும்பி பார்த்து ஆளை காணாமா. சரியா அவர் சொன்ன மாதிரியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட் எடுத்து லெஃப்ட் எடுக்கும் போது ஆர்ச் வருது. அதுக்குள்ளே போனதுமே அந்த பூர்ணிமான்ற ஒரு பெண் அவங்க தகப்பனோட கேபை நோக்கி வந்துட்டு இருக்கான். தேவச்சனங்களே, நான் இதை தான் சொல்கிறேன், உங்கள் பலவீனங்களிலே உங்களுக்கு உதவி செய்கிற ஆவியானவர் எல்லா விதத்திலும் அவர் ஹெல்ப் பண்ணுவார்.